அருகே தக்காளி பீன்ஸ் தோட்டத்தை சூறையாடிய காட்டு யானைகள், விவசாயிகள் வேதனை. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த ஜவளகிரி அருகே விளைநிலங்களுக்குள் புகுந்து யானைகளால் 2 ஏக்கர் தக்காளி, 2 ஏக்கர் பீன்ஸ் செடிகள் சேதம். ஜவளகிரி அருகே விளைநிலத்தில் யானைகள் புகுந்து 4 ஏக்கரில் பயிரிட்ட அறுவடைக்கு தயாராகி இருந்த தக்காளி பீன்ஸ் செடிகளை சேதப்படுத்தின. இதற்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஓசூர் வனக்கோட்டத்திற்கு உட்பட்ட ஓசூர், தேன்கனிக்கோட்டை, அஞ்சட்டி, ஜவளகிரி ஆகிய வனசரகங்களில் இருந்து அடிக்கடி வெளியேறும் யானைகள் கூட்டம் வனத்தை ஒட்டி உள்ள விளைநிலங்களில் புகுந்து ராகி, கரும்பு, அவரை, துவரை, தக்காளி, பீன்ஸ் போன்ற பயிர்களை சேதப்படுத்தி வருவது தொடர்கதையாகி வருகிறது. இதனால் ஓசூர் வனக்கோட்ட பகுதியில் வேளாண் பணிகள் பாதிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. யானைகளிடம் இருந்து பயிர்களை பாதுகாப்பது விவசாயிகளுக்கு பெரும் பிரச்சனையாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு ஜவளகிரி வனசரகத்திற்குட்பட்ட தேவர்பெட்டா வனப்பகுதியில் இருந்து வெளியேறும் யானைகள் கும்பலம் பகுதியில் சுமார் 4 ஏக்கர் பயிரிடப்பட்டு அறுவடைக்கு தயாராகி இருந்த இந்த நிலையில் தக்காளி, பீன்ஸ் தோட்டத்திற்குள் புகுந்து பழங்களை தின்றும் செடிகளை காலால் மிதித்தும் சேதப்படுத்தி உள்ளது. இதனைத் தொடர்ந்து விவசாயிகள் கூறும்பொழுது, வனப்பகுதியில் இருந்து யானைகள் வெளியேறுவதை தடுக்க வனத்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். தற்பொழுது இப்பகுதியில் சுற்றி வரும் யானைகளை அடர்ந்த வனப்பகுதிக்கு இடம்பெயர செய்ய வேண்டும். இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். தக்காளி, பீன்ஸ் செடிகள் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும். இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போன்று யானைகள் வரும்போது விவசாயிகளுக்கு உரிய தகவல் அளிக்க வேண்டும். விளைநிலங்களை சேதப்படுத்தாமல் இருக்க விவசாயிகளுக்கு பட்டாசுகள் வழங்க வேண்டும், கைட்டாட்சிகள் வழங்க வேண்டும். குறிப்பாக வனத்துறை அதிகாரிகள் விவசாயிகளிடமிருந்து உரிய பதில் அளிப்பதில்லை. விவசாயிகள் நேரில் சென்று வனத்துறை அதிகாரிகளை கண்காணித்தால் தாங்கள் தோட்டங்களில் பீன்ஸ், கேரட், தக்காளி, அவரை, துவரை போன்றவை யானைகள் காலால் மிதித்தும் தின்றும் நாசப்படுத்தி செல்கிறது என வனத்துறையினரிடம் விவசாயிகள் தெரிவிக்கையில் வனத்துறை அதிகாரிகள் கண்டுகொள்ளாமல் இருப்பதாக குற்றம் சாட்டு வைக்கப்படுகின்றனர். பேட்டி கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் மாவட்ட செயலாளர் BK கணேஷ் ரெட்டி. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் வனக்கோட்டம் ஜவளகிரி வனசரகத்தில் தளி செக்ஷன் இந்த பக்கம் தேவர்பேட்டை காப்புக்காடுலேருந்து வெளியே வரக்கூடிய யானைகள் முனிசேனத்தம், கும்மாளா, அக்ராரா, இது போன்ற இந்த பக்கம் கும்மலாபுரம், அலையூர், குவாப்சந்திரா இந்த பகுதியில் அடிக்கடி அதிகமாக சேதாரம் எடுத்திருக்கு. இந்த ஆண்டில் அடிக்கடி சேதாரம் இருக்கிறதுனால ஒவ்வொரு நாளுமே விவசாயிங்க வீட்டில் இல்லாத பாரு இந்த மாதிரி மரத்து மேலே குடிசை போட்டு தூங்கினா கூட தோட்டத்தில் சேதாரம் படுத்தும் போது வனத்துறையினருக்கு சொன்னால் வனத்துறையில் ஏய் கவனிருங்கய்யா நாங்கள் வரீங்க அப்படின்னு இது சொல்லி பேசுகிறார். இப்படி இருக்கும்போது விவசாயிகள் அடிக்கடி தோட்டத்தில் சேதாரம் படுக்கும்போது ஒரு மனு கொடுக்கறது போனால் நீங்கள் அலுவலகத்தில் வெளியில் போங்க அப்படி சொல்கிறது இங்கே இந்த தக்காளி தோட்டம் 1.5 ஏக்கரா 2.5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருக்காரு கும்மலாபுரம் நாகராஜன்றவங்க, கும்மாள் நாகராஜ். இங்கே அஸ்வத் நாராயணன் 1 ஏக்கரா பீன்ஸ் 1.5 லட்சம் செலவு. இங்கே 15 அடி ஆழம் ஒரு கால்வாய், அதில் இறங்கி யானை மேலே ஏறி போயிருக்கிறது. இதுவரையும் அந்த விவசாயி வீட்லேயே இருக்கும்போது அந்த கும்மாளத்தை போய் நாங்களே தக்காளி தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கிறீங்க. இப்போ தக்காளி தோட்டத்தில் காய் அறுத்தா மினிமம் 2000 கிரேட் வருது. ஒரு கிரேட் நல்லா இருக்குது 500-550 தான் போதும். ரேட்டு குறைஞ்சா இருக்குது. அதில் கீழே விழுந்து காய் எடுத்துகிட்டு போய் 400 ரூபாய் மார்க்கெட்டில் இன்றைக்கி 400 கிரேட் விற்றுட்டு வந்திருப்பார். இப்படி இருக்கும்போது பல வகையான சாமந்தி, பைப்பு, தக்காளி, இதே போல் பீன்ஸ் எல்லாமே அடிக்கடி சேதாரம் படுத்துது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் டார்ச்சு, பட்டாசு இதெல்லாம் கொடுத்து வனத்துறையினர் கொஞ்சம் அதிகமாக ஆளுங்களை இந்த வனசரகத்தில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்கத்தின் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இது இல்லாத பல ஆண்டுகளாக பல முறை நாங்கள் சொன்னாலுமே இது ஏற்றுக்கொள்ளாத வனத்துறை நாங்கள் வருவோம் பார்க்குவோம் அப்படின்னு தான் சொல்லி விவசாயிகள் கண்ணீர் துடைக்குது. அவ்வளோதான். இதுக்கு நாங்கள் இந்த வனத்துறையினருடைய கருத்தை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். இப்படி இருக்கும்போது விவசாயிகள் அநாகரிகமாக பேசுகிறது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் பாதுகாப்பு கொடுக்கணும் வனசரகத்தினுடைய அலுவலர்கள். இது தடுப்பு வேட்டை காவலர்களை இந்த தடுப்பு வேட்டை காவல் இந்த முகாம் கட்டி இங்கே எங்கேயாவது ரூம் 2 இடத்துல கட்டி இங்கே இருக்கக்கூடிய மாதிரி வனத்துறை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் BK கணேஷ் ரெட்டி நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.